இந்த நிகழ்ச்சியால உங்களுக்கு இன்னும் உழைக்கணும்னு உற்சாகம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும். அதுதான் எல்லா துறைகளையும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஆண்டுக்கான ஔவையார் விருது பெறக்கூடிய டாக்டர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவிலை சார்ந்த சௌமியா பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துகிற வகையில் சிறப்பா செயல்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு அழகுமீனா அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் உடைமை திட்டத்தின் கீழ் நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய 5 பேர், ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் 5 மாணவியர், தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய 50 மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மகளிர் தினமானது கல்வி, சம வாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனா எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும். திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து இப்ப ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். மகளிர் உரிமை தொகையால பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது ஆண்களையும் சேர்த்துத்தான் வளர்ச்சியடைய செய்யும். என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள், அவர்கள் குடும்பத்தினர், ஆண்கள்னு அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்போதும் தொடரும். என் அருமை சகோதரிகளே, நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல, உரிமை பெறவும் பிறந்தவங்க. பண்பும் சேர்ந்து வீரமும் விவேகமும் உங்களுடைய அணிகளும் ஆகட்டும். அறிவும் துணிச்சலும் உங்க அடையாளமாகட்டும். சாதனைகள் மூலமாக உயருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல். உலகம் உங்களானது என்று, உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.